புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஆ 1000 பேர், அதாவது சொல்லப்போனால் தோராயமாக நம்ம இது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். ஒரு 700 பேர் சொச்சமும், அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே 1895 பேர் கவர்மெண்ட் காலேஜஸில் கெஸ்ட் லெக்சர்ஸ் ஒர்க் பண்ண வந்தவங்களில் 300 பேர் வந்தும்போது ஏற்கனவே வேக்கன்சி இல்லாமல் இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் சேர்த்தோம்னா 1000 வேக்கன்சி வந்து போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வேக்கன்சி வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பு என்னென்னா, பழைய 300 வேக்கன்சி வந்து ஏற்கனவே அப்ளிகேஷனில் ஏற்கனவே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு கொடுப்பாங்களா, இல்லை இப்போ வந்து புதுசாக அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்களான்னு. ஆக்சுவலாக வந்து புதுசாக அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அவங்க கூப்பிட்டு அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் முடித்து கூப்பிட்ட நேரத்தில் அவங்க வரலைன்னொடனே இப்போ ஒரு சீனியாரிட்டியும் ஒரு இதுவும் பண்ணுவாங்க. அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1895 கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு வந்து போன 2022 25/11/2022 அப்போ வந்து தான் இது இப்படி எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதில் எவ்வளோ பேருக்கு செலவினம் அப்படிங்கிறத அப்போ எடுத்திருந்தாங்க. ஸோ அப்போதைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 2022-23 கல்வியாண்டில் நபர்கள் சொல்லப்போனால் 2423 கௌரவர்கள் தற்காலிகமாக பணியமர்த்த அனுமதி செலவினமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர்களை கொடுத்துருந்தாங்க சுழற்சி 1. அதே மாதிரி சுழற்சி 1, சுழற்சி 2ல் சுழற்சி 1ல் இருக்கிற ஷார்ட்டேஜ், அதாவது உதவி பேராசிரியர் நியமனங்கள் வந்து இது வரைக்கும் போடப்படாமல் இருந்ததுனால தற்காலிகமாக 11 மாதங்களுக்கு இவங்களுக்கு வந்து 1895 பேர் நமக்கு தேவைப்படுறாங்க அப்படிங்கிறது அப்போதைய 7/7/2022 அப்போ நடைபெற்ற கூட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் இப்போ மொத்தமாக அரசு கல்லூரியில் காலியாக உள்ள இடங்கள்னு பார்த்திங்கன்னா 7198 பேராசிரியர் பணியிடங்களில் 5303 கௌரவர்கள் மட்டுமே பணிபுரிந்து வருவதாகவும் 1895 இடங்கள் காலியாக உள்ளது அப்படிங்கிறது. இப்போ இந்த 1895 காலி இடங்களுக்கு தான் இப்போ நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட் போட போகிறோம் அப்படிங்கிறதையும் அப்போ டிராஃப்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து 2வது படிக்கப்பட்டதில் மாணவர்கள் நலன் கருதி தான் இவங்களை வந்து நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் போடுறோம். அதனால் இவங்களுக்கு விண்ணப்பங்கள் அப்படின்னா அப்போதைய டயத்தில் என்ன பண்ணாங்கன்னா, கல்லூரி கல்வி இயக்குனர் மூலமாக இவங்களுக்கு அறிவிப்புகள், காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் எல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் 2018 பல்கலைக்கழக மானியக்குழு யுஜிசி அறிவித்துள்ள 2018 படி உரிய கல்வி தகுதி உடையவர்களுக்கு மட்டுமே ரெக்ரூட்மெண்ட் அந்த தகுதிகளில் உள்ளவங்களுக்கு தான் கொடுக்கணும். அது மாதிரி நியமனம் செய்யப்படும் பௌரர்களுக்கு அந்த கல்வியாண்டிற்கு 11 மாதங்களுக்கு மட்டும்தான் சேலரி. அது மட்டும் இல்லாமல் சார்ந்த மண்டல கல்வி இயக்குனர் இவங்களை குழுவினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கு வந்து ஒரு டீம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் சார்ந்த இணை பேராசிரியர் இவங்கெல்லாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1க்கு மேற்பட்ட விண்ணப்பம் கொடுத்துருந்தாங்கன்னா அது மதிப்பெண்ணும் வசிப்பிடம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா வயதில் முதியவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி மேற்கண்ட நிபந்தனைகள் அடிப்படையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சுழற்சி 1ல் காலியாக இருக்கிற 1895 ரெக்ரூட்மெண்ட் அந்த நபர்களுக்கு கொடுக்கப்படும் இந்த அவங்களுக்கு சேலரி சார்ந்த விஷயம்